வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செந்தீபன். இன்று ஒரு அழகான சிறுவர் கதை. டுட்டுவுக்கு ஒரு சின்ன உதவி. கடைசி வரை பாருங்க. ஒரு நல்ல கருத்து உங்களுக்காக காத்திருக்கிறது. டுட்டுவுக்கு ஒரு சின்ன உதவி. பசுமை மரங்களால் சூழ்ந்த பாதையில் நம் நாயகன் டுட்டு என்ற ஆமை மெதுவாக நடந்து வந்தது. ஆனா திடீர்னு ஒரு கல்லில் தடுக்கி டுட்டு தலைகீழாக விழுந்துட்டுச்சு. பாவம், டுட்டு கை கால்களை அசைத்து முயற்சி செய்கிறது. ஆனால் எழ முடியவில்லை. ஒரு அழகான அணில் அந்த வழியா வந்து டுட்டுவை பார்த்து பாவம் என்று அமைதியாக பார்த்து உதவ நினைச்சது. அணில் அதன் சிறிய கைகளால் டுட்டுவை தூக்க முயற்சி செய்கிறது. ஆனா அணிலால முடியவே இல்ல. அங்கு ஓடிக்கொண்டே வந்த எலி நிலைமையை பார்த்து நாமும் உதவலாம்னு இணைந்து கொள்கிறது. எலியும் அணிலும் இருவரும் சேர்ந்து இருந்தாலும் டுட்டுவை திருப்ப முடியல. அப்புறம் அங்கு வந்த தவளை அமைதியாக இதை எப்படி ஸ்மார்ட்டா செய்யலாம் யோசித்து அது ஒரு யோசனை சொல்கிறது. தண்ணீர் அருகே கயிற்றைக் கொண்டு டுட்டுவை கட்டி நீருக்குள் இழுத்தாங்க. தண்ணீருக்குள் சென்ற டுட்டு தன்னைத்தானே திருப்பிக் கொள்கிறது. டுட்டு சிரித்துக்கொண்டு நண்பர்களை நன்றியுடன் பார்த்து, டுட்டு சந்தோஷமா, நன்றி நண்பர்களே சொல்லிச்சு. பிறகு டுட்டும் தவளையும் மகிழ்ச்சியோட பயணத்தை தொடர்ந்தாங்க. ஒரு சின்ன உதவி, ஒரு பெரிய மகிழ்ச்சி. டுட்டு என்ற ஆமையை மீட்ட நம் அன்பான அணிலும் எலியும் தவளையும் கொண்ட இந்த கதையை சிறுவர்கள் மட்டும் அல்லாமல் பெரியோரும் ரசிப்பார்கள். உண்மையான நட்பு, நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யும் மனம். இதுதான் இந்த கதையின் நற்செய்தி. இதே மாதிரியான கல்வியும் மகிழ்ச்சியும் கொண்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் நண்பன் செந்தீபன். மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணுங்க. சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.